அதாவது ஐஸ்வர்யா ரம்யாவை சந்தித்து ரமேஷ் குறித்த உண்மையை உடைக்க அனைத்தையும் சொன்னதும் ரம்யா அதிர்ச்சி அடைகிறாள். இதுக்கெல்லாம் நீங்கதான் காரணமா அப்பா என்று கோபம் கொள்கிறாள். அதனைத் தொடர்ந்து நேராக வீட்டிற்கு வந்த ரம்யா தனது அப்பாவுக்கு ஜூஸில் விஷத்தை கலந்து கொடுத்து, என்னை பத்திதான் உங்களுக்கு தெரியுமேப்பா, நான் கார்த்தியை அடையாமல் விடமாட்டேன், அதற்கு யார் தடையாயிருந்தாலும் சும்மா விடமாட்டேன் என்று வன்மத்தை கொட்டுகிறாள். ஜூஸை குடித்த அவளது அப்பா சரிந்து விழுகிறார். இதன் தொடர்ச்சியாக இன்னொரு பக்கம் புதிய ஐஸ்வர்யா காட்டப்படுகிறார். இதைத் தொடர்ந்து ரூபாஸ்ரீ வீடு காட்டப்படுகிறது. இந்த வீட்டில் கோகிலா ரூமுக்குள் அடைந்து கொண்டிருக்கும் ரூபஸ்ரீயை வெளியே கூப்பிடுகிறாள். வெளியே வந்த அவள், இந்த தீபாவால் எல்லாரும் என்னை டூப்ளிகேட் ரூபாஸ்ரீன்னு கூப்பிடுறாங்க, என் மரியாதையே போயிடுச்சு, அந்த தீபாவை சும்மா விடமாட்டேன் என்று ஆவேசப்படுகிறாள். இந்த நேரத்தில் அங்கு என்ட்ரி கொடுக்கும் ஐஸ்வர்யா தீபாவுக்கு கல்யாணம் என்று சொல்ல, கோகிலாவும் ரூபாஸ்ரீயும் குழப்பமடைய தீபா தாலியை கழட்டியதையும் அபிராமி மீண்டும் கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கும் விஷயத்தையும் சொல்லி தீபாவுக்கு எதிராக சதி செய்ய ரூபஸ்ரீயையும் தன்னுடன் கூட்டு சேர்க்கிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.